ஹாய் ஆல், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம ராகி மால்ட் ட்ரை பண்ண போகிறோம். எனக்கும் என் அம்மாக்கும் நான் தான் பண்ண போகிறேன். ஓகே வாங்க. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஹைலி நியூட்ரிஷியஸ்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பனானா, அப்புறம் 7 to 8 ஆல்மண்ட்ஸ், டக்குன்னு பண்ணணும். அம்மா இது பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். டேட்ஸ் எடுத்து வச்சுட்டு. இது என்ன டேட்ஸ் அது சொன்னியா? என்ன டேட்ஸ்? இது மெஜூல் டேட்ஸ். 4 ஸ்பூன்ஸ், எனக்கும் அம்மாக்கும் சேர்த்து 4 ஸ்பூன்ஸ் ராகி மாவு. இன்னும் பர்னர் ஆன் பண்ண வேணாம். வெட் பண்ணணும். தண்ணி இதில் ஊற்றுறோம், பர்னர் ஆன் பண்ணாமல். ஊற்றுங்க. பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் பண்ணலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு. நான் எவ்வளோ பெரிய குக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கு பக்குன்னு இருக்கு. சேஃப்டி முக்கியம்ல. இப்போ வைங்க. இப்போ வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கணுமா? ஓகே இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் இந்த பிளெண்டர், இந்த மாதிரி பிளெண்டரோ இல்லைனா அதாவது ஒரு ஸ்பூனோ வச்சு கலக்கிட்டே இருக்கணும். சிம்மில் தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். இதில் நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியல் சுகர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது, எல்லாமே நேச்சுரல் சுகர் தான். நேச்சுரல் சுகருக்கு என்ன போட்டிருக்கீங்க மேடம்? டேட்ஸு, பனானா. இது நல்லா இந்த மாதிரி கலரில் வந்தால் வெந்தது நான் எடுத்துக்கூடாது, நல்லா சாக்லேட் கலரில் வரலாம். இந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, கூட யூஸ் பண்ணலாம். உடனே எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணலாம். வந்துச்சா? நம்ம இந்த பனானா, டேட்ஸ், ஆல்மண்ட்ஸ் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம செஞ்ச இந்த ராகியை எடுத்து உள்ள ஊற்றணும். இப்போ இப்போ நம்மளோட ராகி ஷேக்கை ஊற்றிடலாம். எங்கே ஊற்றணும்? குப்பையிலே அம்மாக்கு. இவ்வளோதான் அம்மாவுக்கு வைத்தேன். சரி, டேஸ்ட் பண்ணி பாருங்க. வீடியோக்காக சொல்லுங்க. பிளேடி ஸ்வீட் நல்லா சூடாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருக்கு. பாய் சொல்லிட்டு